கைஸ் எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட டீசர் பார்க்க போறோம்னா, பறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் சார் படத்தோட டீசர் வந்திருக்கு. இந்த படத்துக்கு முக்கியமா இந்த படத்துக்கு என்னன்னா, மியூசிக் டைரக்டர் நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா கிடையாது. வேற ஆளு. ராம் சார் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றாருன்னு நெனைக்கிறேன். இல்ல இடையில பண்ணாருன்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சங்கர் ராஜா இல்லாம ஒரு படம் பண்றார். அது எனக்கு எவ்வளோ பெரிய வருத்தமா இருக்குன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப வருத்தமா எனக்கு இருக்குப்பா. ராம் சார விட்டுட்டு பண்றது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, சந்தோஷ் தரணி சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர். அவரு இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. நம்ம ராம் சார். எனக்கு ரொம்ப 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 இந்த சினிமாவுல புடிச்ச சிறந்த ஒரு டைரக்டர்னா நம்ம ராம் சார் தான். தனித்துவமான ஒரு சினிமா. சினிமா இப்படிலாம் இருக்குது பார் அப்படின்னு ஒரு 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 என்ன சொல்றது? அப்படி குடுக்குறவரே எனக்கு தெரிஞ்சு ராம் சார். தரமான சினிமால குடுக்குற டைரக்டரும் எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாம் கம்முனு இருக்காங்க. ஏன்னு தெரியல. தேவையே இல்ல. குப்பை எடுக்கிற படத்தெல்லாம் வச்சு ஓட்டி கல்லா காட்டுறாங்க. ஏன்னு தெரியல. சி இப்ப அவர் ராம் சார் பண்ணியிருக்க படம் பறந்து போ இந்த படம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு படத்த பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன் அத வெளில விட மாட்டாருன்னு தெரியல. 7 கடல் 7 மலை சொல்லிட்டு அந்த படம் ஏன் வரமாட்டேன்னு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த படத்துக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல ராம் சார், செல்வா சார், அப்புறம் அமீர் அண்ணன், அ நம்ப மிஷ்கின் சார். ஸோ இவங்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ். இவங்க படம்லாம் தனியா தெரியும். பாரு எப்படி இருக்கு பாரு சினிமா என்ன இதுதான் எல்லாமே பார்த்து கத்துக்க அப்படிங்கிற மாரி இருக்கு எனக்கு. செல்வராகவன் சார், ராம் சார், அப்புறம் மிஷ்கின் சார், அமீர் சார் இவங்க மாரி படம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். மத்த படம்லாம் ஓகே பார்ப்பேன். ஆனா இதெல்லாம் இவங்க படம் தான் பார்த்தா ஒரு தனித்துவமா இருக்கும். ஒரு காவியமா இருக்கும் உங்க படம்லாம். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர் குடுக்கும். ஃபீல் குடுக்குற படம் அவங்க குடுக்குற எடுக்கிற படம் எல்லாமே. அதே மாரி ஏன் இந்த படம் திடீர்னு பறந்து போன்னு ஒரு அவசரமா ஒரு ஒரு ஆஃப் ஆயில் போயிட்டு இருந்தா, டக்குன்னு சாப்பிடு அது வரையும் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இந்த படம் குடுக்குற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ராம் சார்ட்டருந்து. அதுவும் யுவன் சங்கர் ராஜா இல்லாம இந்த படம் வந்திருக்குது. இந்த படம் டீசர் பார்த்து நம்ம இத பத்தி என்னன்னு பேசுவோம். இந்த படத்துல முக்கியமா நடிச்சிருக்கிறது யாருன்னா ஆனந்தி. அந்த இப்ப 7 கடல் 7 மலையிலும் ஆனந்தி தான். ராம் சார் படத்துல ஆனந்தி எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கே. இந்த படத்துக்கு ஹீரோ யாருன்னா நம்ம மிக்ஸி சிவா. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா இந்த படத்துல ஹீரோவா பண்றாரு. பார்ப்போம். டீசர் பார்த்து நம்ம அத பத்தி நெறைய பேசலாம். இந்த வயசுல போய் சொல்றியா? அன்பே அன்பே ஏ அன்பே அன்பே Where is அன்பு அன்ப காணவில்லை Where is அன்பு அன்ப காணவில்லை Where is அன்பு அன்ப காணவில்லை அந்த குழந்தைகளை ராம் சார் பயமா காட்டுறாரு அந்த படத்துல. அன்ப காணவில்லை முகத்துல என்ன தண்ணி அடிச்ச? நைட் அப்பா அடிச்சா காலையில் சன் அடிக்கலாம்ப்பா. காத்தோட காத்தா கரைஞ்சு போனா நான் கிட்னாப் பண்ணிட்டேன் மாட்டிக்கிட்டான் நான் டைம் மிஷினேரி தொலைஞ்சு போனா நான் ஹைட் அண்ட் சீக் கேம் ஆடுறானா Where is அன்பு அன்ப காணவில்லை டேய் அன்பே ப்ராமிஸ் தானடா? அப்பா பண்றடா உனக்கு ப்ராமிஸ். அப்பா உன் பிராமிஸ் இந்த உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். அம்மாவை பிராமிஸ் பண்ண சொல்லு. அது ஓகே. ஆல் அப்பா சார் வேற லெவலா இருக்கு. என்ன சொல்றது? ஒரு ஃபன் ஃப்ளெக்சிபிளா இருக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு. டீசர் பார்க்கறதுக்கு. என்ன சொல்றது? நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சிவா சார் இந்த மாரி நம்ம ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரி ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு பண்ணிருக்காரு. பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ்ல பிரிக்க போறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ராம் சார் ஒரு குழந்தைகளை காட்டுற விதம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஏன்னு தெரியல. ஒரு படத்துல மட்டும் காட்டுற குழந்தைகள்லாம் கடவுள் மாதிரி இருக்காங்க. எதார்த்தமா எனக்கு சொல்ல வரேன். அழகா இருக்கு, எதார்த்தமா இருக்கு. அவர் படத்துல வர குழந்தைகள் சரி, கதாபாத்திரம் சரி, வடிவமைப்புலாம் சூப்பரா இருக்கும். அதனால தான் அவர் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டெழுத்தமிழ், தரமணி, என்னென்ன படங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அவர் படங்கள்ல. கல்ட் ஃபிலிமா இருக்கும் அவர் மூவிலாம். சும்மா ஏனோ ஒரு அப்படி கடந்துட்டு இதெல்லாம் இந்த படம் தான், இதுல ஒண்ணு தானப்பா அந்த படம் அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. அவர் பண்ண சம்பவங்கள் பயங்கரமா இருக்கும். அது
இந்த சினிமா உண்மையை நேசிக்கிறவன் இருப்பான். சினிமாவுக்கு வரணும், சினிமாவை பத்தி ரொம்ப ஆர்வமா இருப்பான்ல, அவன்லாம் வந்து இந்த மாரி படம்லாம் பார்த்தான்னா, "பயங்கரமா இருக்கேடா" அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவங்களுக்கு தெரியும் இதோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட இம்பாக்ட்லாம். அந்த மாரி ஒரு தலைசிறந்த டைரக்டர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ராம் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு. படம் வரட்டும். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த மூவி ரிவ்யூ நம்ம போடுவோம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனந்தி நடிச்சிருக்காங்க. அ உண்மையா உண்மையா இருக்க மாரி இருக்கு பார்க்கறதுக்கு டீசர் பார்க்கறதுக்கு. இம்பாக்ட் ஏதோ ஒண்ணு உள்ள வச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன் ராம் சார் எனக்கு தெரிஞ்சு. படம் வரட்டும் முழுசா நம்ம படம் வந்ததுக்கப்புறம் நம்ம அத ரிவ்யூ பண்ணுவோம். மூவி ரிவ்யூ பண்ணுவோம். வீடியோ பார்க்குற நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்கும். ஏன்னா, கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். ஒரு வியூஸும் போமாட்டுது, ஒண்ணும் போமாட்டேங்குது. உங்கள நம்பி தான் இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம இறங்கியிருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச சினிமாவுக்கும், பிடிக்காத சினிமாவுக்கும் இல்ல. எல்லா சினிமாவும் பார்ப்போம். அதில எது நல்லதோ அத மட்டும் எடுத்துப்போம். சில விமர்சனம் இருந்தா விமர்சனங்கள் மேல வைப்போம். அந்த படத்தோட, அந்த மியூசிக்கோட, அந்த டைரக்டரோட. ஏத்துக்கிறத ஏத்துக்கிட்டு, ஏத்துக்காத போதும் விட்டுருங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இது நம்ம ஏகேஎன் ஸ்டுடியோ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது உங்களுக்கு இதில கருத்து வேறுபாடு இருந்தாலும் கமெண்ட்ல கீழ பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. அதையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். இது ஏகேஎன் ஸ்டுடியோ. தேங்க் யூ.